ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னொரு வண்டியோட வந்திருக்கோம். இதுதான் வந்து தார் சிஆர்டி 2017 மாடலு. பார்த்துங்க, இதில் வந்து சாஃப்ட் டாப் தான் இருக்குது. மேலே வந்து ஒரு கேரியரும் வச்சுருக்காங்க. ஸோ சுற்றி ஒரு வியூவை பார்த்துக்குங்க. இந்த வண்டியை நம்ம வந்து மெட்டல் டாப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ மெட்டல் டாப் கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கம்பெனியோட ஸ்டாக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி எப்போவுமே வருது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் டாப்பில் தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து அதை வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவாங்க. ஒன்று மெட்டல் டாப் போடுவாங்க, அப்படி இல்லைனா வந்து ஃபைபர் டாப் போடுவாங்க. ஸோ ஃபைபர் டாப் போட்டால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் டாப்பில் வந்து ஈஸியாக வந்து கிராக்ஸ் வந்துடும். ப்ளஸ் அது வந்து ரீஒர்க் பண்ணுறதுன்னு வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். ரெண்டாவது வந்து இந்த ஹைவேஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். லாங் ட்ராவலெல்லாம் பார்க்கும்போது கல் அடி வரும். ஸோ டயரில் முன்னாடி போகிற வண்டியில், சைடில் போகிற வண்டியிலேருந்து இந்த கல் வந்து நம்ம வண்டிக்கு மேலே இல்லைனா வந்து கல் ட்ராவல் பண்ணி நம்மளுடைய பாடியில் எங்கன்னா படும்பொழுது, இல்லை இந்த ஃபைபர் டாப்பில் பட்டுடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராக் வந்துடும். ஸோ அது கொஞ்சம் நாள் ஆக என்ன ஆகும்னா, அது இந்த கவனிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா மழை டைமில் உங்களுக்கு வந்து தண்ணி லீக்கேஜ் உள்ளே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் போட்டிருக்க இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து நாசமாகிடும். ஸோ மெட்டல் டாப்பில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் கல்லடி பட்டாலும் இன்கேஸ் ஒரு டேமேஜ், ஒரு இம்பேக்டில் வந்து ஒரு டேமேஜ் ஆகுதுன்னா கூட நம்ம அதை ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு கம்ஃபர்டபுள், இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவசி இது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெட்டல் டாப்பு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இந்த மாதிரி ஸ்டாக் கண்டிஷனில் இருக்க ஜீப்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாஃப்ட் டாப்பில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம இது ஈஸியாக வந்து கழட்டி வெளியே எடுத்துடலாம். பாருங்கள். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம வந்து இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. பேக்கில் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க சேனல்லேருந்து நம்ம இந்த டார்பாயினை வந்து நம்ம வலிச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த டாப் வந்து கலந்து வந்துடும். ஸோ இந்த வண்டியில் அடுத்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, இது வந்து வீல் ஆர்ச்சில் இந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்மாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மெட்டல் பீஸை வந்து இந்த மாதிரி துரும்பாய் மொத்தமாக வந்து அரிச்சிருது. இதோடைய மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம மழை தண்ணியில் சேரில் வண்டியை ஓட்டுவோம், இல்லை ஆஃப் ரோட் பண்ணுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வண்டி நம்ம என்ன பண்ண மாட்டோம், வாஷ் பண்ண மாட்டோம். ஸோ வாஷ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சேர் அங்கேயே உட்காந்துட்டு இந்த பாடியில் வந்து
இந்த மாதிரி துரு ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஈஸி மெயின்டெனன்ஸ் எப்படி ஜீப்பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் நம்பர் 1 என்னென்னா வாட்டர் வாஷ் பண்ணோம். எப்போ அப்படின்னா உங்கள் வண்டி வந்து சேத்துல போகுது, இல்லை நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. போயிட்டு வந்த உடனே வண்டியை வந்து ஃபஸ்ட்டு வீல் ஆர்ச்சு, அப்புறம் சேசிஸில் அவ்வளோ பாதிப்பு வரலனா கூட பிளாட்ஃபார்ம் கீழே இருக்க டியூப்ஸு இது எல்லாத்தையும் வந்து நல்லா தரவாக செக் பண்ணுங்கள், ஏதாவது சேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இருந்ததுன்னா உடனே அதை வந்து ஃப்ளஷ் பண்ணி வெளியே தள்ளிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது உப்பு தண்ணி மட்டும் பத்திரமா அதுலேருந்து பாதுகாத்துருங்க உங்கள் வண்டியை. இல்லை அப்படின்னா இதை விட ஃபாஸ்ட்டாக வந்து துருப்பிடிக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஷோரில் போகிறீங்க, இல்லை பீச் சைடில் ஓரமாக வண்டி ஓட்டுறீங்கனாலும் இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. இல்லைனா டிங்கரிங்க்கு வேலை இந்த வண்டி அதிகமாக செலவழிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிங்க வந்து சீட்ஸையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறாங்க. மேலே இருக்க அந்த சாஃப்ட் டாப்போடைய ஃப்ரேம்ஸு எல்லாத்தையும் வந்து பிரிச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லா விதமான இன்டீரியர்ஸு, அந்த ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வண்டியை வந்து நம்ம வாட்டர் சர்வீஸ் கொண்டு போயிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்டர் ஃப்ளஷ் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னும் டியூப்ஸில் இல்லை வேறு எங்கன்னா வந்து துரு இருக்கான்னு சொல்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம தம்பிங்க மஞ்சு, வாண்டு 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த மெட்டல் டாப்பை வந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா கையிலேயே வந்து மோல்ட் பண்ணுறது. ஸோ ஒரு சைடு வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த ஷீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டட் ஷீட் தான் யூஸ் பண்ணுறோம். குறிப்பாக எதுக்காக அப்படின்னா, நீங்கள் மற்ற மெட்டல் டாப் இல்லை சாதாரண நீங்கள் எம்எஸ்ஸில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடுறச்சவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து துரும்பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு விசிபிளாக தெரியும், உங்களுக்கு அப்படியே துருவாக தெரியும். ஒரு இடத்துல வந்து இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே வந்து நார்மலாக ஓப்பனில் ஒரு எம்எஸ் தகர விட்டோம் அப்படின்னா பனி டைமில் இல்லை தண்ணி இருக்கிற டைமில் இல்லை மழை டைமில் துரு அடிச்சிடும். ஸோ இந்த ஷீட் நாங்கள் ஏன் பர்டிகுலராக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த துருன்றதுக்கு ஒரு 100% கேரண்டி நாங்கள் வந்து தரோம். ஸோ இது வந்து மெட்டல் டாப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து லெவலிங்காக பேஸ்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம இப்போ பெயிண்டிங்காக வண்டியை வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் வந்து இதோட விண்ட்ஷீல்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருக்க வண்டி. ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ வாங்க நம்ம பெயிண்டிங்க்கு போயிடலாம். அதே மாதிரி நம்ம பெயிண்டிங்க்கு முன்னாடியும் வந்து ஒரு வாட்டி ஷவர் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டல் டாப் நம்ம போடுறது பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஷவர் டெஸ்ட்டு, தண்ணி உள்ளே வருதா, எதனா ஒரு சைடில் லீக் ஆகுதா, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தரவாக செக் பண்ணால் தான் நாளைக்கு இந்த வண்டி பெயிண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கஸ்டமர் பார்ட் ஆஃப் வியூவில் வந்து எந்த இஷ்யூஸும் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த கஸ்டமர் குறிப்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஏறி ஒரு ஆள் வந்து உட்காருவாங்க, அதில் 2 பேர் கூட உட்காரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ் போட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெட்டல் டாப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கோட் ஆஃப் ப்ரைமரை வந்து அடிச்சிருக்கோம். அடித்த வண்டி வந்து சோஃபா ரெடியாக இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பெயிண்டிங்க்கு. ஸோ பெயிண்டிங் முடித்து அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து ஒரு கோட் பாலிஷும் நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இது அடிச்சிருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் பிளாக், பார்க்குறதுக்கு மெட்டல் மாதிரியே தெரியாது. ஸோ நீங்கள் கிட்ட வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் அது வந்து ஒரு மெட்டல்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இன்டீரியரும் காட்டுறோம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வந்து லைக் என்ன சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து ரீச் ஆகும். எதனால் ரீச் ஆகும்னா ஒன்று தான், இது வந்து அவேர்னஸ்க்காக தான். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்கள் வண்டிக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒவ்வொரு வண்டிக்கும் கஸ்டமர் என்ன கஸ்டமைஸ் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பாலிஷிங் முடிஞ்சிருக்கு.
ஸோ ப்ளஸ் வந்து இன்டீரியரும் பண்ணியாச்சு. அதே மாதிரி மெட்டல் டாப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்கு. ஸோ வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட லைக்ஸ் கண்டிப்பாக போடுங்க. ஈவன் டிஸ்லைக்காக இருந்தாலும் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இஃப் யூ ஃபீல் லைக் என்ன எதனா ஃபீல் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ உள்ள இன்டீரியரும் பார்த்துட்டு அப்படி இருக்கு.